ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? திஸ் பிரியா ஃப்ரம் லண்டன். எஸ் ஆஃப்டர் லாங் டைம் நான் ஒரு வீடியோ போட வந்திருக்கேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். லண்டனில் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? லண்டனில் 2 சீசன் நம்ம பார்க்கலாம். ஒன்று வின்டர், இன்னொன்று வந்து சம்மர். இங்கெல்லாம் மழை இருக்காதான்னு நீங்கள் கேட்காதீங்க. ஏதோ அப்படியே தூறல் விழுந்த மாதிரி இருக்கும். அதுவுமே நாங்கள் உள்ளே இருந்து தான் பார்க்கணும். வெளியே போயெல்லாம் பார்க்குற அளவுக்கு என்ஜாய் பண்ணுற அளவுக்குலாம் இங்கே இல்லை. பிகாஸ் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட்குள்ளே இருக்கிறதுனால அந்த ஜன்னல் வழியாக பார்ப்பேன். சிம்பிளாக தான் இருக்குங்கெல்லாம் மழைலாம். அண்ட் அதனால எனக்கு 2 சீசன் தான் எனக்கு தெரியும். ஒன்று வின்டர், இன்னொன்று சம்மர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த சம்மரில் எப்படி இருக்கும்? லண்டனில் லைஃப் ஸ்டைல், லண்டனில் கிளைமேட் எப்படி இருக்கும்? அதே மாதிரி வின்டரில் எப்படி இருக்கும்? ஸோ இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லலான்னு தான் வந்தேன். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து சப்போஸ் யாராவது லண்டனில் இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க, இல்லை லண்டனுக்கு யாராவது இதுக்கப்புறம் வரப்போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் லண்டன் பற்றி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ இந்த சீசன் இந்த வின்டர் சீசன் எப்போ இருக்குன்னா, இந்த 6 மந்த்ஸ் இப்படி இருக்கும். 6 மந்த்ஸ் வின்டர் சீசன், 6 மந்த்ஸ் சம்மர் சீசன் அப்படின்ற மாதிரி இருக்கும் இங்கே. அண்ட் அந்த வின்டர் சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ செப்டம்பர் டு ஃபெப்ரவரி இந்த நம்ம சிவராத்திரி வரும் இல்லையா? ஸோ அப்போ வரையும் வின்டர் சீசன் இருக்கும். சிவராத்திரிக்கு அப்புறமா வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆன மாதிரி தான். ஸோ இப்போ கேட்டிங்கன்னா எஸ், இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்களுக்கு இப்போ நல்லா வெயில் அடிக்குது. இப்போ நாங்கள் ஹீட்டரெல்லாம் கூட யூஸ் பண்ணுறது கம்மியாகிடுச்சு. ஸோ இந்த வின்டரில் எப்படி இருக்கும் கிளைமேட் அப்படின்னா, எஸ் சொல்லவே வேணாம். டெம்பரேச்சர் வந்து சம்டைம்ஸ் -1 டிகிரி, -2 டிகிரி அப்படிலாம் போகும். இந்த ஸ்னோஃபால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நான் வந்து இந்த லண்டனுக்கு வந்து ஒரு 5 வருஷத்தில் ஒரு 2 to 3 டைம்ஸ் நான் அந்த அந்த ஸ்னோஃபால் அப்படின்றத நான் பார்த்துருக்கேன். அண்ட் பயங்கர குளிர். நான்லாம் வெளியவே போக மாட்டேன். இந்த லண்டனில் வந்ததுக்கப்புறமா என்னோட லைஃப், என்னோட இந்த வேர்ல்ட் அப்படின்னு பார்த்தா இந்த வீடு மட்டும்தான். ஸோ வீட்டுக்குள்ளே இருந்த வரையும் எனக்கு தெரிஞ்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ பயங்கர குளிராக இருக்கும் இந்த வின்டரில். நாங்கள் வந்து 24/7 ஹீட்டர் போட்டுட்டு தான் இருக்கணும். அண்ட் ஸ்வெட்டர் போட்டு தான் இருக்கணும். ஸ்வெட்டர் போட்டாலும் வீட்டில் ஹீட்டர் போட்டே ஆகணும் 24/7. அதனால் எங்களுக்கு இபி பில் பயங்கரமாக வந்துடும். வின்டரில் பார்த்தா இபி பில் எங்களுக்கு இந்த 20,000 to 25,000 per month வரும். நான் சொல்கிறது நம்பூர் காசில். இந்த வின்டர் சீசனில் அதுதான் இபி பில். ஏன்னா இங்கே எல்லாமே கரண்ட்டு தான். ஹீட்டரு, கீசரு, அண்ட் நாங்கள் யூஸ் பண்ணுறது, நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுறது எங்களுக்கு கேஸ் அடுப்பு இல்லை, இண்டக்ஷன் தான். ஸோ அது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த கன்சப்ஷன் இது டிபெண்ட்ஸ். இந்த கன்சப்ஷனால் முக்கியமாக இந்த ஹீட்டர் நாங்கள் 24/7 ஹீட்டர் போட்டே இருக்கோம். ஸோ அதனால தான் எங்களுக்கு பயங்கரமாக கரண்ட்டு பில்லே வரும். 20,000 to 25,000 வரும் பர் மந்த்து. வின்டரில் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் அப்போ எப்படி இருக்கும் அந்த சன்லைட் எப்படி இருக்குன்னா, மார்னிங் 8 ஆனால் கூட சன்லைட் வராது. வெளிச்சமே இருக்காது. வெளிச்சம் வந்து 8க்கு அப்புறம் தான் வெளிச்சமே வரும். அண்ட் நைட்டு நாங்கள் சம்டைம்ஸ் மதியம் வந்து ஒரு 3:30 சாப்பாடு சாப்பிட்டுட்ருப்போம். அப்போவே இருட்டி போயிடும். அந்த 3:30க்கெல்லாம் இருட்டி போயிடும். எங்களுக்கு சாப்பிட்றப்ப எப்படி இருக்குன்னா, லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி இருக்காது, டின்னர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு சீக்கிரமாகவே இருட்டி போயிடும் இங்கே வின்டர் சீசனில் பார்த்தா. அண்ட் இதே சம்மரில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சிவராத்திரிக்கு அப்புறமா எஸ் சன்லைட் வர ஆரம்பிக்கும். ஸோ நல்லா வெயில் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் ஹீட்டர் குறைச்சிருவோம். அதனால எங்களுக்கு என்ன ஆகும்னா, இபி பில் கூட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். எவ்வளோ வரும்னா 10 to 15,000, 10,000 15,000. அண்ட் இந்த இந்த சன்லைட் எப்படி இருக்குன்னா, அந்த எஸ்பெஷலி இந்த ஏப்ரல், மே, ஜூன் இந்த பீக்கில் இந்த இதில் எப்படி இருக்குன்னா, ஏர்லி மார்னிங் 3:30க்கெல்லாம் வெளிச்சம் வந்துடும். அண்ட் சம்டைம்ஸ் நான் வந்து கிச்சனில் குக்கிங் பண்ணிகிட்ருப்பேன். நைட்டில் நான் சொல்கிறேன். அப்போ 9 o'clock டைம் 9 மணிக்கு கூட, நைட்டு 9 மணிக்கு கூட வெளிச்சம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் சம்மரில். மார்னிங் 3:30க்கே வெளிச்சம் வந்துட்டு நைட்டு 9 வரை 8, 9 வரை வெளிச்சம் இருக்கும். இது வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. வந்த புதுசுலலாம் கூட பார்த்தா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா? நம்ம ஊரில் இந்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் லேட்டாக இருட்டும். ஆனால் அதுக்காக 9 மணி வரையெல்லாம் வெளிச்சம்லாம் இருக்காது. ஸோ சீக்கிரமாகவே நம்ம ஊர்லலாம் ஒரு 6, 7 மணிக்கெல்லாம் இருட்டும் இல்லையா? ஸோ இது வந்து அதுதான் நான் வந்து லண்டனில் நான் பார்த்து இந்த மாதிரி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தெல்லாம் பார்த்து நான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து இந்த 5 இயர்ஸில் இதுவரையும் ஒரு நாளும் இங்கே பவர் கட் ஆனதே இல்லை. ஒரு நாளும் ஒரு நிமிஷம் கூட பவர் கட் ஆனதே இல்லை. அது நான் வந்து புதுசில் நான் பார்த்தேன், எனக்கு பவர் கட்டே ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே இல்லை இது வரைக்கும். பவர் கட் ஆனலாம் நான் பார்த்ததே இல்லை. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங்காக இருந்தது எனக்கு லண்டனில். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். இப்படி தான் இருக்கும் லண்டனில். அண்ட் 6 மந்த்ஸ் அப்படி இருக்கும், 6 மந்த்ஸ் இப்படி இருக்கும். ஆனால் 365 டேஸ் லண்டனில் வந்து குளிர் இருக்கும். குளிரெல்லாம் இந்த வெயில் வந்துச்சுன்னா வேர்க்கிற மாதிரியோ, இங்கே எங்களுக்கு ஃபேனே இல்லை சொல்லப்போனால். ஈவன் நம்ம ஊர்லலாம் இந்த ஃபேனுக்கு மேலெல்லாம் அதுக்குன்னு ஒரு வச்சுருப்பாங்க இல்லையா, ஹோல்டரா ஏதோ ஒன்று. அந்த மாதிரிலாம் இங்கே இல்லவே இல்லை. அப்படியே நமக்கு ஏதாவது இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் லண்டனில் கூட வெயில் நல்லா பயங்கரமாக அடித்து வேர்வெல்லாம் ஊற்றுற மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா, இந்த ஸ்டாண்டிங் ஃபேன்ஸ் இருக்கும் இல்லையா,
அந்த மாதிரி ஃபேன் தான் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும் போல. இப்போ நாங்கள் ஸ்டாண்டிங் ஃபேன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். பட் அதுக்கான அவசியம் அவ்வளோ வரல. பட் சம்மரில் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரேராக தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் சம்மரில். ஸோ வேர்வை ஊற்றுற அளவுக்கோ, வெயில் அப்படியே அனல் அடிக்கிற அளவுக்கெல்லாம் இங்கே வெயில் வராது. அந்த வெயில் காலத்தில் கூட குளிர் இருக்க தான் செய்யும். தட்ஸ் இட். இந்த வீடியோவில் இதை தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ லண்டன் பற்றி நீங்களும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்கே லண்டனில் எப்படி இருக்கும் கிளைமேட்டு, ஸோ இங்கே லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயத்தெல்லாம் நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் முன்னாடி போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அண்ட் யாராவது லண்டனுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சப்போஸ் நீங்களும் யாராவது இந்த மாதிரி லண்டன் பற்றி விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஜிகே ஜென்ரல் நாலேஜ்க்காக நான் சொல்கிறேன். ஸோ தட்ஸ் இட். இதுதான் லண்டன் பற்றின வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோடய சேனலை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். லண்டனில் நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். லண்டனில் பக்கத்தில் ஒரு பெரிய பார்க் நமக்கு தெரிஞ்சது பார்க் தான். ஆனால் அந்த பார்க்கோட அது ஒரு ஏரியா எவ்வளோ இருக்குது தெரியுமா? 77 ஏக்கர்ஸ் அந்த பார்க்கோட சைஸு. ஸோ போய் பாருங்கள். அந்த பார்க்கோட வ்ளாக் ஒன்று போட்டிருக்கேன், வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். திஸ் இஸ் பிரியா சைனிங் ஆஃப் ஃப்ரம் லண்டன். டாடா, பாய்.